எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா. இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். தேங்க்யூ. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு பொம்மை விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களா சிஎம் சார்? ஒரு 200 கிராம் குட்கா வச்சிருக்கான்னு சொல்லி ஒரு மாற்றுத்திறனை இளைஞரை விசாரணைன்ற பேர்ல அழைச்சிட்டு போயிட்டு அடிச்சே கொண்டிருக்காங்க. ஆனா முந்தானத்தி ஒரு தாவேக்காரன் 100 கிலோ குட்காவோட போய் மாட்டிருக்கான். அவன் தாவேக்காரன் தெரிஞ்ச உடனே அவனை கைது பண்ணாம வெளில விட்டுருக்கானுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த குட்கா கலாச்சாரத்துக்கு மிக முக்கியமான காரணம் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். அவரை நீங்க உங்க கட்சியில சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. அவங்களோட ஒண்ணும் புடுங்க முடியல. ஆனா ஒரு மாற்றுத்திறன் இளைஞர் 200 கிராம் குட்கா வச்சிருக்கான்னு சொல்லி கொண்டுட்டு போயிட்டு அடிச்சு கொண்டிருக்கானுங்க. அந்த மாற்றுத்திறன் அந்த ஊனம் இருக்குல்ல, அந்த ஊன கையை உடைச்சிருக்கானுங்க, காலை உடைச்சிருக்கானு, நெஞ்சில மிதிச்சிருக்கானு, தலையில அடிச்சிருக்கானு, 19 இடத்துல காயம் ஏற்பட்டு நீதி வேணும்னு சொல்லிட்டு ஒரே நகலா போராடிட்டு இருக்கானுங்க. ஆனா அவரோட வீட்டுக்கு போயிட்டு முடியாத அப்பாட்ட போயிட்டு அந்த பாடி எரிக்கிறதுக்கு கையில் தாங்க போயிருக்குது காவல்துறை. இதே போலதான் கோயம்புத்தூர் சிறுமி இறக்கும் போது அது அம்மாக்கு தெரியாம அப்பாட்ட கையில் தாங்கிட்டு கொண்டு போயிட்டு எரிச்சிட்டானுங்க. அதே போல கும்முடிப்புணில ஒரு குழந்தை இறந்த போது அம்மா அப்பாக்கு தெரியாம கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அதே மாதிரி மதுரையில ஒரு லாக்கெட் தான ஒரு பையனை அம்மா அப்பாக்கு தெரியாமல காவல்துறையே என்ன பண்ணுது, நாங்களே எரிச்சிடும் சொல்லிட்டு எரிச்சிருச்சு. இப்படிப்பட்ட காவல்துறைக்கு யார் அமைச்சர்னா முதலமைச்சர். ஒட்டுமொத்த மந்திரி யாரு போலீஸுக்கு? முதலமைச்சர் தான், விஜய் அவர்கள் தான். அதுக்கு வாய் திறக்க மாட்டாப்லையே. ஆனா போன ஆட்சியில அஜித்குமார் லாக்கட்டத்துல கருப்பு சட்டை போட்டுட்டு போராட்டம் பண்ணாப்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொம்மை விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களா அப்படிலாம் கேள்வி கேட்டாப்ல. அஜித்குமார் கொலையில போயிட்டு மரணத்துல போயிட்டு அங்க குடும்பத்தார போயிட்டு அனுதாப தெரிவிச்சாரு போய். ஆனா இன்னைக்கு வாயே பேச மாட்டாப்ல. எங்க அப்பா ஒரு ஸ்ட்ரோக் பட்டு வீட்டுல இருக்காரு. நான் எங்க அம்மா என் குடும்பமே இங்க இருக்கும்போது எங்க அப்பா பார்த்துக்க ஆள் இல்ல. அங்க போய் வில்லேஜ் ஆபீசர்ட்ட வில்லேஜ் ஆபீசர் போய் என் தம்பி உடம்ப வாங்க சொல்லி கையெழுத்து கேட்டிருக்காங்க சார். அது வில்லேஜ் ஆபீசர் நான் வந்திருக்கேன், எனக்கு கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு சொல்லி ஏமாத்தி யார் எந்த போலீஸ்னு தெரியாது. ஆனா அங்க போயிருக்காங்க, எங்க மாமா போலீஸ் தான் போயிருக்காங்க. வில்லேஜ் ஆபீசர் சொல்லி நான் கையெழுத்து போட்டு கேட்டிருக்காங்க. பெரிய அராஜகம் நடக்கு. டிவி ஆட்சியில பெரிய அராஜகம் நடக்கு. காப்பாத்துங்க சார்.